ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த முறை 6வது ஐபிஎல் கோப்பையை நாங்கள் மும்பை இந்தியன்ஸ் தான் வெல்லும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்கள், பாயிண்ட்ஸ் டேபிளில் நாங்கள் டாப் 2ல் தான் முடிப்போம். இந்த வாட்டி கோப்பை கண்டிப்பாக மிஸ் ஆகாதுங்க, நான் சவால் விட்டுறதா கூட நீங்கள் வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் மும்பை இந்தியன்ஸ் அணி பேட்டிங் பயிற்சியாளர் ஜெயவர்தனை பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சவால் விட்டுருக்காரு. இந்த வாட்டி கோப்பையை நாங்கள் தான் வெல்வோம்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் மும்பை அணி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஜெயவர்தனே அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த சீரீஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கி சீரீஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா தொடர்ந்து 6 போட்டி வெற்றி பெற்றிருக்கோம். ஸ்டார்டிங் நாங்கள் தோற்றோம், அது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து 6 போட்டி வெற்றி பெற்றிருக்கோம். நிறைய டைமில் லக்கு எங்களை காப்பாற்றிருக்கு. இதுதான் எங்களுக்கு தேவை. நாங்கள் இந்த வாட்டி கண்டிப்பாக கோப்பை மிஸ் பண்ண மாட்டோங்க. ஏன்னா இந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கோம். கண்டிப்பாக டாப் 2ல் முடிச்சு, ஆனால் இந்த வாட்டி நாங்கள் கோப்பையை மிஸ் பண்ண மாட்டோம். டாப் 2ல் முடித்தா மட்டும் தான் நாங்கள் 2 குவாலிஃபை விளையாட முடியும். ஃபஸ்ட்டு குவாலிஃபையில் தோற்றா கூட செகண்ட் குவாலிஃபை எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நாங்கள் டாப் 2ல் முடிக்கணும்னு நினைக்கிறோம். எங்கள் அணி வீரர்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஹார்ட் ஒர்க் கிடைச்ச பலன் தான் சொல்லுவேன் இந்த தொடர்ச்சியான வெற்றி. இதுக்கு மேலே நான் இதை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வாட்டி கோப்பை மிஸ் ஆகாதுங்க. நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்கள். மும்பை இந்தியன்ஸ் அணி 6வது ஐபிஎல் கோப்பை இந்த வருஷம் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயவர்தனை பார்த்தீங்கன்னா தலைவன் செமையாக பேசியிருக்காருங்க. சூப்பருங்க, அவர் சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு டீம் நல்லா தரமாக தான் இருக்குது, செமையாக இருக்குது. ஃபுல் டீம் ஒரு ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க. ஏன்னா இந்தியன் டீம் ஃபுல் பேட்டர்ஸ் எல்லாம் அதில் தான் இருக்காங்க. சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா சொல்லிட்டு நல்ல டீம் இருக்குது மும்பை இந்தியன்ஸ். கண்டிப்பாக அவர் சொல்கிற மாதிரி நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து ஒரு 6 போட்டி ஐபிஎல்லில் வின் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒன்றும் இல்லை, ஒரு போட்டி தோக்கலாம், ஆனால் 6 போட்டி கண்டினியூவாக வின் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இதிலே தெரியுது அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு எந்த அளவுக்கு டீம் எஃபெக்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒரு போட்டி இருக்குங்க. இந்த டீம் ஆர்சிபி நல்லா இருக்குது, டீமு மும்பை நல்லா இருக்குது, குஜராத் நல்லா இருக்குது, பஞ்சாப் இந்த டீம்லாம் நல்லா இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாம் யார் குவாலிஃபைட் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு பக்கம் லக்னோலாம் கொஞ்சம் ஒரு ஒன் சைட் சான்ஸ் இருக்குது. கொல்கத்தா பார்த்தா 2 போட்டி தொடர்ந்துச்சு, கொஞ்சம் அவங்களும் ஒரு ரேஸில் இருக்காங்க. அதனால் டீம் நல்லா இருக்குங்க. டெல்லி கூட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பின்னால் போயிருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாங்க அடுத்தடுத்த போட்டி யார் வெற்றி பெறாங்கன்னு சொல்லிட்டு, யார் போகிறாங்கன்னு சொல்லிட்டு ப்ளே ஆஃப்ஸுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், எந்த 4 டீம் ப்ளே ஆஃப்ஸ் போகும் மறக்காமல் கமலில் சொல்லுங்கள். அதே போல் எந்த டீம் கோப்பையை வெல்லும் இந்த வருஷம். நம்ம ஜெயவர்தனை மும்பை அடிக்குன்னு சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்துக்கள் என்ன, யார் வெற்றி பெறாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.